ஹாய் ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு ராஜா டெக் சேனல். இந்த ஒரு வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, அதாவது யூடியூப் பார்ட்னர் ப்ரோக்ராம் நம்ம மானிட்டைசேஷனுக்கு அப்ளை பண்ண போகும்போது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா அந்த ரிவ்யூ ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ டைம் எடுத்துக்கிடும், அதாவது யூடியூப் தரப்பில் அஃபிஷியலாக சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களை பார்க்க போகிறோம். அது போக இந்த ரிவ்யூ ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக முடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு விஷயங்கள் நம்மளால் பண்ண முடியுமா, அதுக்கு யூடியூப் தரப்பில் ஏதாவது ஆப்ஷன்ஸ் இருக்கா, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸையும் இந்த ஒரு வீடியோவில் ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஸோ மானிட்டைசேஷனுக்கான இந்த ரிவ்யூ ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி தான் ஓவராலாக டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்டு எவ்வளோ டைம் பீரியட் எடுத்துக்கணும் அப்படிங்கிறது டிப்பிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 1 மந்த் டைம் எடுத்துக்கிடும். நீங்கள் இந்த கிரைட்டீரியாவை ரீச் பண்ணி அப்ளை பண்ணும்போது ஒரு 1 மந்த் வரைக்கும் டைம் எடுத்துக்கிடும். அதுக்குள்ளே உங்களுக்கு கண்டிப்பாக ரிசல்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கும். பட் இந்த ரிவ்யூ ப்ராசஸ் உங்களுக்கு லாங் டைம் எடுத்துக்கிறதுக்கு நிறைய ரீசன்ஸ் இருக்கும். லைக் பார்த்தீங்கன்னா இப்போ காலநிலை காரணமாக கூட இருக்கலாம். குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷலிஸ்ட் எல்லாமே கம்மியாக இருக்கலாம். அதே சமயம் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷனுடைய ஓவர் நம்பர் ஆஃப் அப்ளிகேஷன் அதிகமாக இருக்கலாம். ரொம்பவே வழக்கத்தை விட அப்ளை பண்ணுறது அந்த ஒரு YPPயில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்ளை பண்ணியிருக்கவங்களுடைய லிஸ்ட்டு. ஸோ அதை தவிர பார்த்தீங்கன்னா சிஸ்டம் இஷ்யூஸாக இருக்கலாம். எல்லாம் பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு சொல்லணும்னா இந்த மாதிரி மல்டிபிள் ரிவ்யூஸ் டைமுக்கு எடுத்துருக்கலாம். லைக் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் உங்களுடைய கண்டென்ட்டை ரிவ்யூ பண்ணி பார்த்துட்டு அது கரெக்டாக வராது, லைக் YPPக்கு சூட்டபிளாக இருக்காது அப்படிங்கிற மாதிரி வர்றதால லைக் அகெயின் அண்ட் அகெயின் மல்டிபிள் ரிவ்யூஸ் எல்லாமே போகிறதால அதனால் டைம் எடுக்கலாம். ஸோ உங்களுடைய கண்டென்ட் தெளிவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். 1 மந்த்துக்கு மேலே ஆனாலுமே பிரச்சனை எதுவுமே இல்லை. ஓன் கண்டென்ட்டாக மேக் பண்ணிடுங்க. அதை கரெக்டாக வேலை மேக் பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறத மட்டும் செக் பண்ணிக்கோங்க. அதை தவிர இந்த ரிவ்யூ ப்ராசஸ் கொஞ்சம் குயிக்காக முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் மேக்ஸிமம் ட்ரை பண்ண வேண்டாம். ஏன்னா உங்களுடைய கண்டென்ட்டை மட்டும் எப்போவுமே பார்த்துக்கோங்க. உங்களுடைய வீடியோஸ் கண்டென்ட் ஒரே கேட்டகரியில் மேக்ஸிமம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா உங்களோட ஆடியன்ஸ்க்கும் அதுதான் எப்போவுமே முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும். ஸோ அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம், நீங்கள் மேக் பண்ணக்கூடிய கண்டென்ட் எல்லாமே கரெக்டான ஒரு விதானா, லைக் பாலிசிஸ் எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபாலோ பண்ணுற மாதிரியான விஷயங்களாக இருக்குதா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா காப்பிரைட்டட் கண்டென்ட் ஓவராலாக பார்க்கும்போது ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த ரீயூஸ்டு கண்டென்ட் மாதிரியான ப்ராப்ளமோ இல்லைனா பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது இன்எலிஜிபிள் ஃபார் மானிட்டைசேஷன் மாதிரியான ப்ராப்ளமோ உங்களுக்கு கண்டிப்பாக வரதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க. மேக்ஸிமம் கண்டென்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம், வீடியோ கண்டென்ட் அப்படிங்கிறது எந்த அளவுக்கு உங்களுக்கு பெர்ஃபெக்டாக இருக்குதோ அந்த அளவுக்கு குயிக்காக கிடைக்கிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. அதை தவிர நான் சொன்ன மாதிரி சில ரீசன்ஸ் அப்பப்போ இருக்கலாம் நமக்கு ஸோ இந்த ஸ்பீட் அப் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்காது. அப்ளிகேஷன்ஸில் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே லிஸ்ட்டில் போய்கிட்டே இருக்கும். உங்களுடைய அப்ளிகேஷனும் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணப்படும், அதற்கான ரிசல்ட்டும் வரும். பட் பார்த்தீங்கன்னா சில டைம் உங்களுக்கு 1 மந்த்துக்கு மேலேயும் கூட எடுத்துக்கலாம். சிலருக்கு 2 டேஸாக இருக்கட்டும், 1 டேயாக இருக்கட்டும், ரொம்ப குயிக்காக கூட கிடைக்கலாம். ஸோ அது பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுடைய கண்டென்ட்டை ரெஃபர் பண்ணும்போது கண்டிப்பாக பக்காவாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் உடனே பார்த்தீங்கன்னா அந்த ப்ராசஸ் எல்லாமே நடக்கும். ஸோ இந்த ஒரு வீடியோ மேஜராக இதுக்காக தான் மேக் பண்ணோம். அந்த டைம் பீரியட் லென்த் அண்ட் எக்ஸ்ட்ரா விஷயங்கள் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணோம் அப்படின்னு நினச்சா இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.